ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்று பௌர்ணமி இரவுக்குள் நல்லது நடக்கும். உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது. இது திருச்செந்தூர் முருகன் உத்தரவு. உன் வாழ்க்கையில் மாற்றங்களை இந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தப் போகிறேன். இந்த காலை பொழுதில் உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை, உன் அருகில் நெருங்கிவிட்டது. என் செல்லப்பிள்ளையே, நீ செய்வதை விரும்பி செய், அதையும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழத் தொடங்கி விடுவாய். வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிற என் செல்லப்பிள்ளை, தவறே இல்லை. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது. அதேபோல் பிறரை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. பிறரின் குணங்களை மாற்றுவதில் உன் வாழ்நாளை கழித்து விடாதே என்றுதான் நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன். போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும். அந்த காலத்தில்தான் இப்பொழுது இருக்கிறாய். அனைத்தையும் மாற்றிவிடும் அந்த காலம். ஆகவே நடப்பதை பொறுமையாக கவனித்து கொண்டு பார்த்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையை சிறப்பாக்க நான் நகர்த்தப் போகும் காய் உன் தலை எழுத்தையே மாற்றப் போகிறது. ஆம் செல்லமே, மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்திருக்கிறது. நல்ல செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் உன்னை அடுத்தடுத்து தேடி வரும். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. அதேபோல்தான் மனம் குளிரப் போகிறாய் என் செல்ல பிள்ளையே. மனம் குளிரப் போகிறாய், பூரிப்படையப் போகிறாய், சந்தோஷமடப் போகிறாய். எதை நினைத்து நீ வாடினாயோ, உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ, அந்த விஷயத்தில் உனக்கானது மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். உன் கண்ணீரை துடைத்து மனவேதனையை போக்கி நிம்மதியை தர உன் அருகில்தான் இந்த முருகப்பெருமான் இருந்து கொண்டிருக்கிறேன். பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை நான் தவிக்க விடுவேனா? உன்னுடைய நெடுநாள் துன்பத்திற்கு இதோ முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். உனக்கு விறகுவா ராஜயோகம் கிடைக்கும். யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது. வழிகள் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை, முயற்சிகள் இல்லையெனில் வெற்றி இல்லை. அதேபோல் உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறும் காலம் வந்துவிட்டது. முயற்சிகள் வெற்றியாக மாறும் காலமும் வந்துவிட்டது. இதோ உன் நலன், உன்னுடைய உடல் நலம் தேரும். பணம் பல இடங்களில் இருந்து உன் கரங்களில் வந்து குவியும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கும் என் செல்லமே. நீ என்னுடைய நாமம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி, முருகா, கந்தா, கடம்பா என்று எனது நாமத்தை சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி, எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டுவிடும். உன்னை காக்க உன்னை சுற்றி என் ஆத்மா உலா வந்து கொண்டிருக்கிறது. உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது. எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும், கவலைப்படாதே. அதேபோல்தான் நான் இன்னொன்று சொல்லட்டுமா? உனது வாழ்க்கையில் அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் காணாமல் போகப் போகிறது. அது கண்டிப்பாக உன் வாழ்வில் இருந்து மறைந்து போகும் நிலை உருவாகப் போகிறது. ஆனால் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நான் கொடுப்பேன் என்பதை அந்த சொன்ன வார்த்தைகள் எப்போதும் கனவாய் போகாது. நீ கேட்டதை விட பல மடங்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான். உனக்கென்று காத்து கொண்டிருக்கும் ஒன்று உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். அது இன்றாக இருக்கலாம், அல்லது நாளையாக கூட இருக்கலாம், ஏன் இன்னும் சிறிது நாட்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். இப்பொழுது சந்தோஷம்தானே? கஷ்டப்பட்டாலும் சாதகமான தீர்ப்பு தான் உன்னை வந்து சேரும். ஆகவே மனதை தளரவிட வேண்டாம். எந்தவித குழப்பமும் ஐயமும் வேண்டாம். இந்த முருகப்பெருமானிடம் வேண்டினால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். இன்று பௌர்ணமி இரவுக்குள் உனக்கானது நல்லது நடக்கும். உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்று சொன்னேன் அல்லவா? இவையெல்லாம் நான் கொடுக்கும் வார்த்தை அல்ல, உத்தரவு. உன் வாழ்க்கையில் எந்த எல்லை வரைக்கும் நான் கடந்து செல்வேன். புத்துணர்வுடன் வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய்ய கற்றுக்கொள்.
பிறகு பார், அதற்கான பலன்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் வழி என் வழி என்பதால் நான் சரி செய்து விடுவேன். உன் வாழ்வில் நீ இனி நன்றாக இருப்பாய், நீதி கிடைக்கும் என்று எண்ணி நீ என்னை நம்பி நாடி வந்துள்ளாய். இதோ நீ நினைத்தது நடக்க கொஞ்சம் காலதாமதமாகுவதால் நீ தடுமாறுகிறாய், என்னை நம்ப மறுக்கிறாய். என்னுடைய நம்பிக்கை மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என் மேல். உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்தது உன் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் உழட்டுகிறது. கலங்காதே, இப்போது தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயுமாகத்தான் தயாராக இருக்கிறாய். உன் மனதை என் மீது திருப்பு என் செல்லமே. இன்று பௌர்ணமி இரவுக்குள் உனக்கானது நல்லது நடக்கும். அனைத்து வேலைகளையும் நான் சரி செய்து விடுவேன். ஆம், நீ வெகு நாட்களாக எந்த ஒரு செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உனக்கு வந்து சேர்ந்து மனதை குளிரச் செய்யப் போகிறது. வெகு அருகில் உனக்கான நல்ல செய்திகள் எல்லாம் இதோ வரப்போகிறது. நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன், ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கான தீர்வு என்னதான் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் முருகா. இதற்கு தீர்வே கிடையாதா என்று நான் சொல்கிறேன். என் அன்பு செல்லமே, உன்னுடைய உண்மை தன்மை எனக்கு புரியாமல் இல்லை. நீ எதை நினைத்து கலங்கி கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்திதான் தரப்போகிறேன். சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும். நீ எதை பற்றியும் கவலைப்படாது, ஏனென்றால் உன் அருகில் இருப்பது நான் என்பதை மறந்து விடாதே. என்னை மறந்தால் தானே கவலைகள் வரும் உனக்கு. நான் தான் உன் அருகில் உனக்குள்ளேயே இருந்து உனக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நீ எந்த செய்தி நம் காதுக்குள் வந்து சேராதோ என்று காத்திருந்தாயோ அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி எல்லாம் இனி உனக்காக வரப்போகிறது. உனக்கான நல்ல செய்தியோடு தான் உன்னை சந்திக்க வருவேன். என் செல்லப்பிள்ளையே, வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கையை முடிந்து விடுமோ என்று நீ பதைபதைத்து கொண்டிருக்கிறாய். நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்து இந்த முருகப்பெருமானை நினைத்துக்கொள். பிறகு பார், நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. அதற்கு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உத்தரவு இது. பிறகு நீ ராஜயோகத்தில் தான் இருக்கப் போகிறாய். இந்த வரும் பௌர்ணமி இரவுக்குள் எல்லாம் நல்லது நடக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும். உன் கஷ்டத்திற்கு எல்லாம் இறுதி நாள்தான். பிறகு பார், உனக்கான ராஜயோகத்தில் நீ இருப்பாய் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.